உலகின் மிகச்சிறந்த புத்திசாலி முட்டாள்கள் நாம். குப்பையில் பிறக்கிற, குப்பையில் வளருற, குப்பையா வாழுற, குப்பையாவே சாவுற. ஏன் குப்பையில் பிறக்கணும், ஏன் குப்பையில் வளரணும், ஏன் குப்பையா வாழணும், குப்பையாவே சாகணும். வேணுமடா ஒரு சுதந்திரம், இயற்கை இருந்தது சுத்தமா. பள்ளி சொல்லும் முதல் பாடமே சுத்தமா இருக்கணும் தேசமே. ஏமாண்டிடா உன்னை சுமந்திட்ட தாயும் 10 மாசம்தான் வலிய பொறுத்து உன்னை வயிற்றில் சுமக்குறான். நீ பிறந்து சாகும் வரையுமே இந்த பூமி தாயை தான் குப்பை கொட்டி அழிச்சு குத்தி கிழிக்கிற. சாதி மாதம் பேசியே பிரிந்து வாழும் ஜனங்களே, நீரை புனிதமாய் பேசும் போதிலும் குப்பை கொட்டும் இடம் நதியாரா. உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் வரும் காலமாகுமே குப்பை மேடா. தூய்மை தேசம் திட்டம் ஒருவர் கொண்டு வந்தார், வாயில் மட்டும் பேசி இங்கு தீர்வு தந்தார். சொல்லும் வகையில் காட்சி ஒன்றும் மாறவில்லை, யமுனை ஆற்று நல்ல நீரை காணவில்லை. நாகரீகம் என்பது நாட்டின் தூய்மைதானடா. ஏமாண்டிடா உன்னை சுமந்திட்ட தாயும் 10 மாசம்தான் வலிய பொறுத்து உன்னை வயிற்றில் சுமக்குறான். நீ பிறந்து சாகும் வரையுமே இந்த பூமி தாயை தான் குப்பை கொட்டி அழிச்சு குத்தி கிழிக்கிற. குப்பையில் வளருற, குப்பையா வாழுற, குப்பையாவே சாவுற. ஏன் குப்பையில் பிறக்கணும், ஏன் குப்பையில் வளரணும், ஏன் குப்பையா வாழணும், குப்பையாவே சாகணும். தேசத்தோட பெருமை அதனுடைய சுத்தம் தான். நம்ம பாட்டம் போட்டேன் கோவில்கள் நீர்நிலைகள் பொது இடங்களை உருவாக்குனா அதை சுத்தமா பராமரிச்சான். ஆற்றங்கரை நாகரிகம் வாழ்ந்தான். யமுனை கங்கை காவிரியின் பேர் வச்சு அதை கடவுளா பாவிச்சான். இயற்கையோடு வாழ்ந்தான், அந்த இயற்கையை நேசிச்சான், அந்த இயற்கையோட கலந்துட்டான். சுதந்திரத்தோட அருமை தெரியாம கோவில்கள் நீர்நிலைகள் பொது இடங்களை நாம குப்பையாக்கிட்டோம். நமக்கு சேவை செய்ய வந்த அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் கழிவு நீர் குப்பைகளை நீர்நிலைகளில் சுதந்திரமாக கலக்கிறாங்க. நமக்கு உருவாக்கவும் தெரியல, நம்ம முன்னோர்கள் உருவாக்கி தந்ததை பாதுகாக்கவும் தெரியல. குப்பையானது நாடு மட்டுமல்ல, நமது வாழ்வும் நம் பிள்ளைகளின் எதிர்காலமும் தான். இனி ஒரு சுதந்திரம் செய்வோம், அதை பொது இடங்கள் நீர்நிலைகளை சுத்தமாக வைக்கிறதுல ஆரம்பிப்போம். ஜெய் ஹிந்த்.